ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்ஜிவிஆர் சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தக்காளி குருமா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் தாளிச்சிட்டு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு பட்டை, கிராம்புலாம் போட்டு தாளிச்சு வெங்காயம், தக்காளி போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கோங்க அதுலேயே. இப்போ சோம்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். அதுலேயே சேர்த்துட்டிங்கன்னா இப்போ அந்த நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தா நல்லா மைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம தாளிச்சிருந்த தாளிப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டிங்கன்னா தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உங்களுக்கு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தாட்டி நீங்கள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ அது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே குருமா ரெடி ஆயிடும். இப்போ நீங்கள் இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி கூட இது தொட்டுக்கலாம். நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத டயத்தில் இந்த குருமா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.